ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். இன்றைய கலியுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே இப்படிப்பட்ட பல கஷ்டங்கள் இருந்தாலும் அதில் தெய்வீகமாக வாழ்ந்து எல்லாவற்றிலும் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கின்றோம். அந்த வெற்றி உறுதியாவதற்கு பல தெய்வீக காரியங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த காலத்திலே எல்லோரும் ஜாதகத்தை பார்ப்பது என்பது ஒரு நிலையாக வந்துவிட்டது. தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் எப்படி, எங்கே, யாரிடம் சென்று ஜாதகம் பார்ப்பது என்கின்ற ஒரு தேர்வு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும்? வீட்டிலே குறிப்பாக அமாவாசை பௌர்ணமியிலே உங்கள் இல்லத்தில் பித்தர்கள், நமது மூதாதையர்கள் சூக்ஷம நமக்கே தெரியாத வடிவிலே நமது இல்லத்தில் வந்து அமர்ந்து செல்வதற்கு அன்றைய நாள் முழுதும் வருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே அமருவார்கள். அந்த இடம் என்ன? எளிமையான ஒன்று. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இல்லத்திலும் சந்தனக்கல் சிறிதாக வைத்து கொள்ளுங்கள். அதில் ஒரு சந்தனக்கட்டையை வைத்து விடுங்கள். நிச்சயமாக அது பெரிய நல்ல சகுனம், பெரிய அளவிற்கு ஒரு நல்ல பலனை தரும். இரண்டாவதாக, சிறு குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே அந்த சந்தனக்கல்லில் அந்த கட்டையை மெதுவாக ராம ராமா, சிவ சிவா, நாராயணா, கோவிந்தா என்று அந்த சந்தனத்தை நல்ல தண்ணீர் விட்டு அரைத்து அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அந்த இறைமூர்த்திக்கு பொட்டு வைக்க, அதாவது அரச மரம், நீங்களா பொட்டு வைக்கின்ற இடம் இருக்கும். இல்லை என்றால் நமது ஆசிரமத்தில் கிடைக்கின்ற 15 திதி கணபதிகள், அவைகளுக்கு பொட்டு வைக்க சொல்லுங்கள். மிக எளிமை. அவருடைய கையிலே ரேகை சக்திகள் அதிகமாக வேலை செய்து அந்த குழந்தைகள் ஞான வளம், புத்தி வளம், தெய்வ வளம், இப்படி எல்லாவற்றையும் கொடுக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் இது இருந்தால் சந்தனம் மங்களத்தையே கொடுக்கும், நல்ல சகுனத்தை கொடுக்கின்ற சந்தனம். இரண்டாவது, ஜாதகம் என்பது ஒரு புனிதமான ஒன்று. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜாதகத்தை ஏதோ எடுத்தேன், ஏதோ எழுதினேன், குறுக்கு கோடு போட்டேன், கருப்பு மையி, சிகப்பு எங்கு, இவைகளில் ஜாதகம் எழுதாதீர்கள். எந்த விதத்திலும் ஜாதகத்தை 4ஆக 5ஆக மடித்து வைத்து பையில் வைத்து கொண்டு செல்லாதீர்கள். காரணம், அதில் உள்ள தெய்வீக சக்திகள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். ஆகையினால் ஜாதகத்தை ஒரு நன்றாக சுத்தமான வெள்ளை காகிதத்தை வைத்து கொண்டு அழகாக கட்டங்களை நீல நிறம் மற்றும் பச்சை நிற பேனாக்களால் கோடுகளை, கட்டங்களை வரைந்து அதில் கிரகங்களை பெயரை கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு எழுதவும். தரையில் அமர்ந்து எழுதுவது மிக மிக நல்லது. ஒரு ஜோதிடரை பார்க்க செல்லும் பொழுது அந்த ஜோதிடரும் மிக மிக கவனமாக அந்த ஜோதிடருக்கு ஜாதகத்தில், அவருடைய பிறந்த ஜாதகத்தில் என்ன தசை, என்ன புக்தி நடக்கின்றது என்று அவர் தெரிந்து இருப்பார். அப்படிப்பட்டவர் தான் உண்மையான ஜோதிடர் என்று நமது வாதியார் சொல்வார். மேலும் நீங்களும் இதை உங்கள் ஜாதகத்தை கணித்த பின்பும் கணிக்கும் பொழுதும் என்ன தசை, என்ன புக்தி நடக்கிறது என்று தெரிந்து கொண்டு விட்டால், உதாரணமாக உங்களுக்கு குரு தசை நடந்து கொண்டு இருக்கிறது, அதில் சந்திர புக்தி என்று நடக்கிறது என்று வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் குருஹோரை வரும் பொழுது குருவே சரணம், குருவே போற்றி, குருவினுடைய காயத்ரி மந்திரங்கள். சந்திரஹோரை வரும்போது சந்திர பகவானை போற்றி, சந்திர காயத்ரி மந்திரங்கள். இவை சொன்னாலே அன்றைய காரியம் வெற்றி. இப்படி பண்ணும்போது ஒவ்வொருவரும் தனக்கு எத்தனையாவது திசை, குறைந்தது 3வது, 4வது, 5வது, 8வது திசை நடக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜோதிடர்கள் ஒரு ஜாதகத்தை எடுக்கும் பொழுது அதை உடனடியாக தீர்மானிக்க முடியாது. அதற்கு பலன் சொல்வது என்பது ஆழ்ந்த தெய்வ நம்பிக்கை, தான தர்மங்கள், தினமும் நித்திய அனுஷ்டானம் என்கின்ற பூஜை, இவைகளுடன் சேர்ந்து ஒரு ஜோதிடர் ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து
அந்த ஜாதகத்தை எழுதி கொடுக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் கம்ப்யூட்டரில் பிரிண்ட் அவுட் எடுப்பது தவறு என்று நமது வாத்தியார் சொல்லுவார். அப்படி சிறு குழந்தைகளுக்கு நீங்கள் ஜாதகத்தை எழுதிய பிறகு அதை என்ன செய்ய வேண்டும்? அதை அந்த ஜாதக காகிதங்களிலே 4 பக்கங்களிலும் மூலைகளிலும் மஞ்சளை தடவி, குங்குமத்தை தடவி அந்த ஜாதகத்தை ஒவ்வொருவரும் எந்த குடும்பத்தில் இருந்தாலும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் 9 லிங்கங்கள், நவக்கிரக லிங்கங்கள், அந்த லிங்கத்திலே வைத்து அங்கே செல்லுங்கள். ஒரு 2 தீபங்களை, விளக்குகளை, ஒரு பித்தளை தட்டில் விளக்குகளை ஏற்றி உங்கள் ஜாதகத்தையும் மிக கவனமாக கையில் வைத்து கொண்டு 9 முறை வலம் வந்து, பிறகு ஜாதகத்தை பற்றி நீங்கள் எது ஆரம்பித்தாலும் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஜாதகம் எழுதியவுடன் முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் நவக்கிரக உருவங்களாக இல்லாமல் அங்கே லிங்கங்களாக இருக்கின்றார்கள். மேலும் சந்திரன் அங்கே தனி சன்னதியிலே 27 தேவியருடன் 27 லிங்கங்களாக இருப்பதும் நமக்கு பெரும் அருளை கொடுக்கும். இதுதான் முதலில் குழந்தை பிறந்தவுடன் ஜாதகத்தை வைத்து வணங்க வேண்டிய இடம். ஜாதகம் எழுதுவதற்கு முன்பாக பிள்ளையார் சொல்லி போடுவது, ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது, உங்களுடைய குலதெய்வம் பெயர் எழுதுவது, இவையெல்லாம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். இதை எந்த கம்ப்யூட்டரிலும் உங்களுடைய குலதெய்வம் இவையெல்லாம் எழுத மாட்டார்கள். அதை நீங்கள் தான் கையால் எழுதும்போது உங்கள் கையில் ஒரு சக்தி வந்துவிடும். அப்படிப்பட்ட ஜோதிடரை நாடி செல்வது தான் உத்தமம். ஒரே நாளில் பலரும் சென்று ஒரு ஜாதகத்தை எழுதி கொடு என்று சொன்னால் அது நல்ல ஆழ்ந்த ஞானமுள்ள ஜோதிடர் செய்ய மாட்டார். காரணம், அந்த அளவிற்கு அதில் தெய்வீக ரகசிய சக்திகள் இருக்கின்றது. ஒவ்வொரு கைகளிலும் கால்களிலும் நீங்கள் மருதாணி இட்டு கொண்டு செல்லும் பொழுது உங்களுடைய உடம்பிலே பல புண்ணிய சக்திகள் தானாகவே, ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பில் ஒரு தெய்வீக சக்தி ஒன்று ஏற்பட்டுவிடும். எந்த விதமான துர்சக்திகள், கெட்ட தேவதைகள் உங்களை பிடிக்காது. ஆண்களும் பெண்களும் புள்ளி வைத்து மருதாணி வைக்கக்கூடாது. முழுமையாக தடவி செல்லுங்கள். காரணம், பாதங்களினால் கால்களினால் செய்த எத்தனையோ தவறுகள், பாவங்கள், அவைகளெல்லாம் இந்த மருதாணி கால்களால் நீங்கள் நடந்து செல்லும் பொழுது அதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதுதான் அந்த காலத்திலே பாத யாத்திரையாக இருந்தது. இன்றும் பல இடங்களிலே நேர்த்தி வைத்து பிரார்த்தனை வைத்து பாத யாத்திரை செய்வதன் அர்த்தம் இப்படி இருக்கும்போது அவர்கள் மருதாணியை தடவி கொண்டு செல்வது இல்லை என்பது நமக்கு தெரிகின்றது. இது அவர்களுக்கு எல்லோரும் தெரிவிக்க வேண்டும். பாத யாத்திரை செல்கின்றவர்களுக்கு மருதாணியை அரைத்து அதில் தானம் செய்து கால்களில் தடவி விட்டால் அந்த பாத பூஜையே உங்களை பெரிய மனிதனாக உன்னதமான பாதத்தை தொட்டு வணங்கிய புண்ணியமும் கிடைக்கும். மேலும் இந்த கிரகலிங்கத்தை வழிபட்ட பின்பு அந்த ஒரு கோயிலிலே தேங்காய் மூடி பிரசாதம் அர்ச்சனைக்கு செய்துவிட்டு தேங்காய் மூடி நீங்கள் வாங்கி வரும்பொழுது கண்கள் உள்ள தேங்காய் மூடிகளை வாங்கி வர வேண்டும். தேங்காய் சரி பாதியாக தாறுமாறாக உடையாமல் இருப்பதை பார்த்து கொள்ள வேண்டும். கண்கள் உள்ள தேங்காய் மூடிகளை வாங்கும் பொழுது நல்ல சுப சகுனம் ஏற்படும். மேலும் தேங்காயில் உள்ளே பூ இருந்தாலும் அது அளப்பரிய ஒரு நல்ல சகுனத்தை காட்டும். இப்படி கோவிலிலே நீங்கள் சென்று இறைவனை வணங்கி பிரசாதமாக விபூதி குங்குமம் வாங்குகின்றீர்கள். ஆனால் பலரும் தெரியாமல் என்ன செய்கின்றார்கள்? வாங்கிய குங்கும விபூதி பிரசாதத்தை உடனடியாக வலது கையிலே வாங்கி அதை உடனடியாக இடது கையில் மாற்றி விடுகிறார்கள். அப்பொழுதே அந்த தெய்வீக சக்திகள் உங்களை விட்டு போய்விடும். அப்படி செய்யாமல் வலது கையில் இருக்கின்ற விபூதியோ குங்குமத்தையோ உங்கள் வலது கையில் உள்ள மோதிர விரலால் உங்களுடைய நெற்றியில் வைத்து கொள்ளுங்கள். மீந்ததை அங்கே உள்ள கிண்ணத்தில் போட்டால் கொடுத்த பிரசாதத்தை இறைவன் மூஞ்சியில் விட்டெறிந்தது போல் அதை அவமரியாதை செய்ததாக நீங்கள் எத்தனை வருடம் கோவிலை சுற்றி வந்தாலும் அதற்கு ஒரு நிறைவோ
தீர்வோ கிடைக்காது. அப்படிப்பட்ட பாபத்தை சம்பாதிக்கக்கூடாது. இது தெரியாமல் செய்கின்ற தவறாக இருந்தாலும் ஒரு கோவிலுக்கு செல்லும் பொழுது கூட உங்களுக்கு வழிகாட்டுபவர் ஒரு குரு வேண்டும். இனிமேலாவது அப்படி நீங்கள் கையில் வீட்டில் ஒரு காகிதத்தை எடுத்து சென்று உங்களுடைய நெத்தியில் வலது கையில் வாங்கிய பிரசாதத்தை அப்படியே விபூதி குங்குமத்தை இட்டு பிறகு காகிதத்தில் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கும் வரலாம். வீட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். வசதி வாய்ப்பு சரியா இல்லை என்று நீங்கள் நினைக்கும்போது அங்கே ஆலயத்தில் இருக்கின்ற மரங்களுக்கு அந்த குங்கும விபூதி பிரசாதத்தை அங்கே உள்ள விருட்சங்களுக்கு பூச்செடிகளுக்கு கொடுத்தால் சந்தோஷப்பட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். இப்படி செய்யாமல் பல பேரும் வருவது வேதனைக்குரியது. மாற்றிக்கொள்ளுங்கள். இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள். பிள்ளையார் சுழி இடும் முறை வெறும் ஊ என்று மட்டும் நீங்கள் போட்டு பிள்ளையார் சுழியை இடக்கூடாது. ஊ என்ற எழுத்தை எழுதி அதன் கீழே பீடமாக ஆசனமாக ஒரு சிறிய கோட்டை சேர்க்க வேண்டும். 2 கோடு போடுவார்கள். இப்படி பீடத்துடன் கூடிய பிள்ளையார் சுழியை சிறப்பானதாக நீங்கள் கொள்ளலாம். அதுவே பிரணவ சக்தியில் வியட்டி என்கின்ற பிரணவ சக்தி, சமஷ்டி பிரணவ சக்தி என்ற 2 வகை உண்டு. இவை 2ம் சேர்ந்து வருவதே சிருஷ்டி, அதாவது சிவஸ்வரூபம் சக்தி. சிவஸ்வரூபம் சேர்ந்தால்தான் இல்லற வாழ்க்கை இனிதே நடைபெறும். எனவே நாமெல்லாம் இல்லறத்தில் தெய்வீக நெறியுடன் சிறந்து வாழ விரும்புவதால் வியட்டி சமஷ்டி பிரணவங்களின் இணைப்பாக விளங்குகின்ற பிள்ளையார் சுழியை இடும்பொழுது அடியில் ஒரு பீடத்துடன் இடுவது தான் முறை. இதுதான் விசேடமாகும். அப்போதுதான் ஓங்கார சித்தி சக்தியுடன் நிலைத்து நிற்கும். பிள்ளையார் சுழிக்கு பீடம் இடும்பொழுது சாக்ஷாத் அந்த விநாயக பெருமானுக்கே ஆசனத்தில் அமருவதற்கு உட்கார்வதற்கு ஒரு பலகையை கொடுத்தால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் கிடைக்கும். நம்மிடம் நம் இல்லத்தில் பீடமிட்டு அமர்ந்தால் அதைவிட நமக்கு வேறென்ன வேண்டும்? பிள்ளையார் சுழியை நமக்கு பெற்று தந்தவரே ஸ்ரீ அகமர்ஷன மகரிஷி. இந்த பிள்ளையார் சுழியை யார் இந்த உலகத்திற்கு கொடுத்தார் என்று கேட்டால் ஸ்ரீ அகமர்ஷன மகரிஷி. ஆகவே அவர் நினைவை சேர்த்து கொண்டு ஸ்ரீ விநாயகரையும் நினைச்சு அந்த பிள்ளையார் சுழியை போடுங்கள். வெற்றி உங்களுக்கு. கையெழுத்தில் தலையெழுத்து இருக்கிறது. எல்லோரும் கையெழுத்தை என்ன செய்கின்றார்கள்? உங்களுடைய பெயர், உதாரணமாக ஒரு வெங்கட்ராமன், சீதாராமன், ராஜாராமன், செல்வராஜு, செல்வ கணபதி என்று இருக்கின்றதை நீங்கள் என்ன செய்வீர்கள்? இதை மேம்போக்காக ஒரு நவீனமாக யாருமே படித்து நமது கையெழுத்தை தவறாக பயன்படுத்தி ஏமாற்றி விடுவார்களோ என்ற எண்ணத்தில் ஒரு யாருக்கும் புரியாத வண்ணத்தில் கையெழுத்தை இடுகிறார்கள். இதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் விதி விளையாட ஆரம்பித்துவிடும். இப்பொழுது மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த காலத்தில் பெரிய தலைவர்கள் தனது கையெழுத்தை பெயரை முழுமையாக எழுதி, உதாரணமாக எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள், அதை முழுமையாக எழுதி இருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் வெற்றிதான் பெற்றார்கள். மேலும் கையெழுத்தில் கிறுக்கல் குறுக்கல் இல்லாமல் மேலிருந்து கீழாக போடக்கூடாது. சமமாக உங்களுடைய பேரை முழுமையாக எழுதி அதில் நீங்கள் அழுத்தமாக கீழே 2-3 புள்ளிகள், மேலும் 2-3 புள்ளிகள் வைப்பது உங்களுடைய பெயர் சொல்கின்ற வாரிசுகள் தெய்வீக வளம், செல்வ வளம் நிரந்தரமாக இருக்கும். இதை மாற்றி குறுக்கி எழுத நினைக்கக்கூடாது. 2வது, நான் வெளியில் செல்லும்போது காலணி என்கின்ற மிதியடி செருப்பை அணியும் பொழுது ஒரு கால் மாற்றி தவறாக வலது காலுக்கு போட வேண்டிய செருப்பை இடது காலால் போடும் பொழுது நமக்கு ஒரு சகுனம் வரும். உடனடியாக அந்த செருப்பை காலில் போடாதீர்கள். அநேகமாக அந்த பிரயாணத்தை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் அந்த காலணியை தானம் செய்து விட வேண்டும். காரணம், போகின்ற காரியம் வெற்றி பெறாமல் போவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறது. இப்படி மாதம் ஒரு குடும்பத்திற்கு 3 ஜோடி அல்லது 2 ஜோடி புது காலணிகளை தானமாக அடிக்கடி கொடுத்து வாருங்கள். இனிமேல் காலில் பல பேருக்கு பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுதே ஏற்பட்டு விட்டது. இது மேலும் தொடரும். இது வைத்தியத்தால் தீரும் என்று நினைக்காதீர்கள். செருப்பு தானத்திற்கு பலன்கள் சொல்ல முடியாத அளவிற்கு
அதிகமாக இருக்கும். காலனி சகுனம் என்கின்ற ஒரு சகுனம் இருக்கிறது. இப்படி திருமணமான பெண்களை பற்றி பார்க்கும்போது பல பெண்மணிகள் தங்களுடைய அதிர்ஷ்டமான திருமண வாழ்க்கையை பற்றி எத்தனையோ பேர் எங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார்கள். மனைவியானவள் தன்னுடைய கணவனுடன் சேர துடிக்கின்ற நிலையிலே கணவனோ அவளை ஒரு சிறிதும் மதிப்பது இல்லை. பெண்மையின் தன்மையை புரிந்து கொள்ள இயலாதவர்களாக, மிகவும் குரோதம் மிகுந்த மூடர்களாக சில கணவன்மார்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் எவ்வளவோ பிரார்த்தனைகள் செய்தும் வழிபாடுகளை மேற்கொண்டும் தான் சேர்ந்து வாழ துடித்து கொண்டிருந்தாலும் அப்பொழுது கூட கணவன் ஒரு சிறிதும் சட்டை செய்யவில்லை என்றால் நீங்கள் விவாகரத்தை பெறுவதில் எந்தவித தவறும் கிடையாது. இதை பற்றி நமது அகஸ்திய விஜயத்திலே விளக்கமாக 1996 வருடம் ஜூன் மாதத்திலே வெளியிட்டதை நினைவில் கொள்ளுங்கள். ஜூன் மாதம் பகுதான்ய வருஷம் வைகாசி மாதம் ஆவணி மாதம் ஜூன் மாத அகஸ்திய விஜயத்திலே 41வது பக்கத்திலே கொடுத்துள்ளோம். இப்படி துடிக்க துடிக்க பழி வாங்குகின்ற எண்ணத்தில் உள்ள கணவனை விட்டு பிரிவதில் தவறில்லை. கணவனின் நினைவுடன் இருப்போர் விவாகரத்து பெற்று மறுமண வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த கணவனுடன் வாழ துடிக்கின்றார்களோ அதே கணவனுடன் வாழ இயலாது போனால் கூட விவாகரத்தின் மூலம் அக்கணவனுக்கு வேறு ஒரு மன வாழ்வு அமைவதற்கு ஒரு உதவியாக அமைகிறதல். அது ஒரு உதவி. தான் தனித்திருந்தே ஏதோ ஜீவனாம்சம் அதை பெற்றுக்கொண்டு அதே கணவனின் நினைவோடு கணவனே கண்கண்ட தெய்வம் என்று வாழலாம். இது போன்று தான் இணைந்து வாழ துடித்தாலும் மனைவியானவள் தன்னுடன் ஒத்துழைக்கவில்லையே என பல கணவன்மார்கள் புலம்புகின்றார்கள். அவர்களுக்கும் இதே நியதி உண்டு. அதுபோல அன்பளிப்பு கிஃப்ட் என்று தருகின்றார்கள். தயவு செய்து வாங்கிவிடாதீர்கள். இதில் பல சாபங்கள் வந்துவிடும். அந்த அன்பளிப்பு என்ற பெயரிலே கண்ணா பின்னா என்று திட்டிக்கொண்டே இவனுக்கு கொடுக்க வேண்டும், எழவெடுக்க வேண்டும், இந்த நாசமாக போகிற அதிகாரிக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்கேயோ கஷ்டப்பட்டோ அங்கே வேறு யாரிடமும் எனாம் வாங்கி உங்களிடம் அதை ப்ரெசன்டேஷன் கிஃப்ட் என்று கொடுப்பார்கள். நீங்கள் கௌரவத்திற்காக அதை வாங்கிவிட்டாலும் அதை உடனடியாக ஏழைகளுக்கோ கோவிலில் வருகின்ற எத்தனையோ விதமானவர்களுக்கோ அதை தானமாக கொடுத்து விடுங்கள். இல்லை என்றால் இப்படி ஓசியில் வாங்கப்பட்ட பொருட்கள் உங்களுக்கு அன்பளிப்பாக வந்தது என்று வீட்டில் அலங்காரமாக வைத்திருந்தால் அதுவே உங்களை வேறு விதத்தில் பாடாகப்படுத்தும். அப்பொழுது ஜாதகம் என்ன செய்யும்? இதையெல்லாம் ஜாதகக்காரர்கள், ஜோதிடர், சகுன ஆரூடக்காரர்கள் சொல்வதும் கிடையாது, அதை கேட்கவும் மாட்டார்கள். எனக்கு ஆசையாக கொடுத்த கிஃப்ட் என்று சொல்வார்கள். வாங்கியவன் கொடுத்தவன் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாங்கினான் என்பதை உங்களால் கேட்க முடியாது. உங்களை மாயையில் சிக்க வைத்து குடும்பத்தில் மனவேதனை பொறுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு அடுத்தவன் கொடுக்கின்ற எந்த பொருளையும் நீங்கள் தயவு செய்து வாங்கிவிடாதீர்கள். மேலும் பல கோமுகங்களினுடைய சக்திகளை பார்க்கும்போது இப்பொழுது ஒரே ஒரு கோமுகம் என்கின்ற பார்ப்போம். அந்த சக்தி என்னவென்று ரிஷபா என்ன கோமுகத்தை பற்றி நாம் விரிவாக பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டிலே 70,000 கோயில்களுக்கு மேல் இருக்கிறது. இவற்றில் நால்வரால் பாடல் பெற்ற 274 பாடல் பெற்ற ஸ்தலங்கள், 108 வைணவ திருப்பதிகளையோ அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடலை சூடப்பெற்றுள்ள குமரத்தலங்களையோ இப்படி 12 ஆழ்வாராதிகளால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ள ஸ்தலங்களையோ உங்களுடைய வாழ்வின் முக்கியமான தெய்வீக வைராக்கியமாக ஏற்றுக்கொண்டு மாதத்துக்கு 2 மாதங்களுக்கு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் சென்று வழிபடலாம். மும்பை, டெல்லி, கல்கத்தா, ஆக்ரா, சிம்லா, டார்ஜிலிங், ஊட்டி, கொடைக்கானல் என்று எங்கெங்கோ சுயநலத்துடன் ஆயிரக்கணக்கிலே பணத்தை செலவழித்து கொண்டு செல்கின்றீர்கள். இதில் என்ன நிரந்தரமான சுகங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள்? ஏதோ ஒரு நாள் 2 நாள் மீண்டும் அதே துயரம். மது, சிகரெட்டு, காப்பி, ஆடம்பர ஆடைகள்,
சென்ட்டு பவுடர் போன்றவற்றிற்காக வாழ்வில் லட்சக்கணக்கிலே செலவு செய்தாலும் இதில் ஒரு துளியேனும் முறையாக தெய்வ வழிபாட்டிற்காக தெய்வீகத்திற்காக செலவழிக்கலாம் என்று நினைக்க மாட்டீர்கள். இதை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி இவ்வளவு செலவு என்று கூறுவதே தவறு. தேவ கடன், ரிஷி கடன், பித்திருக்கடன் என ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள 3 கடன்களை நிவர்த்தியாக அமைவதே இவை. ஆதலின் திருத்தல தான தர்ம செலவு என்று எண்ணுதல் தவறு. குறைந்தபட்சம் 274 பாடல் பெற்ற ஸ்தலங்கள், 108 வைணவ ஸ்தலங்களை ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பெற்று அப்படிப்பட்ட அற்புதமான தலங்களையேனும் நீங்கள் புத்தகங்கள் மூலம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வழிகாட்டினால்தானே உங்களுடைய வம்சம், பிள்ளைகள் இவைகளை செய்யும். அதை பின்தொடரும் அம்பிகையும் ஈஸ்வரனும் எதிரெதிரே தோன்றி அருள் பாலிக்கின்ற இடங்களை, தலங்களை, கோவில்களை தேடி பார்த்து தரிசனம் செய்து அதி அற்புதமான பலன்களை பெற்றிட வேண்டும். இதில் அகஸ்திய விஜயத்தை பல முறை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். எங்களுடைய குருவருளால் அவரே வெளியிட்டுள்ளார் என்பதை இது தெரிந்து கொள்ள வேண்டும். சிலரோ எந்தவித முயற்சியும் எடுக்காமல் அப்படிப்பட்ட அபூர்வமான தலத்தை வெளியிடாமல் காலம் தாழ்த்தி விட்டார்களே, 2 மாதம் வீணாக ஓடிவிட்டதே என்று அன்பான கோப ஆவேசத்துடன் கேட்பார்கள். பலரிடம் கேட்டோ புத்தகங்களை படித்தோ இறைவனை பற்றி ஆத்ம விசாரத்தில் இனிய 10 நிமிடங்களை ஒதுக்க விரும்பாத மனிதன் எத்தனையோ தேவையற்ற காரணங்களுக்காக புகையிலை, வெற்றிலை பாக்கு, பீடி, சிகரெட்டு, சினிமா, செய்தித்தாள், காம உணர்ச்சிகளை கூட்டும் பத்திரிகைகள், சினிமா, விண்டோ ஷாப்பிங் போன்ற எத்தனையோ மணித்துளிகளை மாதங்களை விரயமாக்கி வரார். இப்படி கும்பகோணம் மற்றும் தஞ்சை, திருவாரூர் பகுதிகளில் பாடல் பெற்ற இந்த ஸ்தல பட்டியல் வராத சிறு கோவில்கள், கிராமங்கள் அமைந்துள்ள மிக நன்கு பிரசித்தி பெறாத சிவத்தலங்கள் இன்றும் அம்பிகை, ஈஸ்வரன் எதிரே இருப்பது, இரட்டை நந்திகள், 4 முக சண்டேஸ்வரர், ஒரே திசையை பார்த்து நேர் வரிசையாக உள்ள நவகிரகங்கள், இப்படிப்பட்ட எத்தனையோ அற்புதங்கள் உள்ளது. ஆகவே இவற்றை பற்றி அறிந்து வாழ்வில் பயன் பெறப் போகிறீர்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விழுப்புரம் திருவண்ணாமலை சாலையில் உள்ள திரு ஆமத்தூர் சிவாலயத்தில் அம்பிகையும் சிவலிங்கமூர்த்தியும் எதிரெதிரே அற்புத கோலம் கொண்டு அருள் பாலிக்கின்ற காட்சியை தயவு செய்து எல்லோரும் பாருங்கள். விழுப்புரம் திருவண்ணாமலை சாலையில் உள்ள திரு ஆமாத்தூர் என்று சொல்வார்கள். அம்பிகையும் சிவலிங்கம் நேரடியாக பார்த்து அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி ரிஷபாயன கோமுகம் எனப்படும் 4 நந்திகளுக்கு இடையே உள்ள அற்புதமான மூலஸ்தானம் கோமுகம் எங்கு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். திருமழப்பாடி, மிக மிக சக்தி வாய்ந்த கோமுகம். இந்த நந்திக்கு ஒவ்வொரு நாளும் குறிப்பாக பிரதோஷத்திலே அபிஷேகங்கள் செய்து புது ஆடைகளை, வஸ்திரங்களை சாத்துவதால் வாழ்க்கையில் சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கு அன்றே தீர்வு கிட்டும். முடியாத காரியங்கள் முடியும். வெற்றி பெற இறையருளால் நல்வழி கிடைக்கும். இப்படி வெளிநாட்டில் அந்த காரியங்கள் நல்ல முறையில் நடப்பதற்கு எல்லாரும் இருக்கிறோம். திருமணம், உயர் தொழில், ஆராய்ச்சி, மேல படிப்பு, அதிக படிப்பு, அதிக வருமானம், இப்படிப்பட்ட காரணங்களாக பலரும் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கின்றார்கள், சென்று வருகின்றார்கள். அனைவருக்கு வெளிநாட்டு பயணம் வாய்ப்பது இல்லை. இப்படி உள்ளங்கைகளில் செவ்வாய் மேடு எனப்படும் ரேகை அம்சங்கள் சிறந்து விளங்குபவர்களுக்குத்தான் வெளிநாட்டு பயணம் நன்கு அமையும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். வெளிநாட்டிற்கு சென்று வருவதோ அல்லது அங்கு வசதிகளுடன் வாழ்வதோ பெரிதல்ல. நம் பாரத பண்பாட்டிற்கு ஏற்ப நல் ஒழுக்கங்களுடன், புனிதமான கற்பு நெறிகளுடன், இறை பக்தியுடன் எங்கிருப்பினும் பிரகாசிப்பதே சிறப்புடையது. இன்றைக்கும் வெளிநாடுகளில் வாழ்கின்றோர் தங்களுடைய பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி மிகவும் பீதியுடன் தான் வாழ்கின்றார்கள். எனவே வெளிநாட்டில் நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்கள் நன்முறையில் நிறைவேற அருள் பாலிப்பவரே கோயம்புத்தூர் பேரூரில் சோழன் படித்துறை அம்பலவான மண்டபத்தில் உள்ள முகத்வார நந்தீஸ்வரர் ஆவார். இவருக்கு இயன்ற போதெல்லாம் நல்லெண்ணெய் காப்பிட்டு அருகம்புல் மாலையும் ஸ்ரீ நந்தீஸ்வரருக்கு
பிடித்தமான பிரீத்தியான வேர்க்கடலை மாலை சாற்றி வந்தால் அயல்நாட்டு காரியங்கள் நல்முறையில் நிறைவேறும். தொடர்ந்து பார்ப்போம். ஜாதக ஜோதிடம் பலன்களை தெரிந்து கொள்வதற்கு நாம் குருவருளால் மிக விரைவில் உங்களுக்கு எளிமையான பரிகாரங்களை சிறிய விளக்கத்துடன் விரைவில் கைகூடும் அளவிற்கு ஏற்பாடு ஆக உத்தேசம் செய்துள்ளோம். அதற்கான எண்கள், தொடர்பு கொள்ளுகின்ற இடம், அவர்களை எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்கின்ற விவரங்களை மிக விரைவில் தர இருக்கின்றோம். ஆக ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், குருவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், உங்களுடைய குலதெய்வத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், இவர்கள் மட்டும் தொடர்பு கொண்டு உங்களது வாழ்க்கையை ஓரளவுக்காவது சீர்படுத்தி கொள்ளலாம். மலையளவு பிரச்சனையை கடுகளவு போல் மாற்றி விடலாம் என்பது குரு வாக்கு. ஆகையினால் பல ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த சேவையானது தொடர உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்று தெரிந்து கொண்டு தொடர்ந்து பார்ப்போம். எப்பொழுது, எங்கே, எப்படி ஜாதகம், உங்களுடைய பலன்கள், மனசில் உள்ள ஆசைகள் நடக்குமா நடக்காதா, செய்யலாமா வேண்டாமா என்று தெரிந்து கொள்வதற்கு மிக விரைவில் தெளிவான எண்கள் கொடுக்கப்படும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அல்லா அல்லா அருணாச்சலா.